அம்மா வேலைக்கு டைம் ஆச்சு, என்னாச்சு? என்ன தானே பண்ணிகிட்டு இருக்க? பரபரப்பாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, என்னன்னு தெரியல. என்னதுமா இது? கிரேவியா? மஞ்சூரியன். காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு வெள்ளைச்சோரா? சரி ஸ்பெஷல் இன்னைக்கு. ஓ, என்னது இது? நெய் சோறு, தேங்காய் பால் சாதம். ஓ, தேங்காய் பால் சாதம். இதுதான் தேங்காய் பால் சாதம். பயங்கரமான காம்பினேஷன். இதுக்கு வந்து அப்படி குழம்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. அடிப்பொலியாக இருக்குமே. சீக்கிரம் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துறியா? நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தானே நான் வேகமாக எந்திரிச்சு செஞ்சுட்ருக்கிறேன், உங்களுக்காக தானே. அவ்வளோதான். இது எப்படி இன்னைக்கு பண்ண? எப்போவும் தம்பி வந்தால் தானே பண்ணுவேன்? தம்பி வந்தால் தான் பண்ணுவேன். தேங்காய் வந்து அதிகமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம்ல, கூட்டு பொரியல் அந்த மாதிரி எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோமா, அப்புறம் வீட்டில் வேறு சாமி கும்பிட்டோம்ல, அந்த தேங்காய் எல்லாமே மிஞ்சி போயிருந்தது. அது வந்து வேஸ்ட்டாக தூரெல்லாம் போட முடியாது, அது மாதிரி அழுக வச்சு கீழே தூக்கி போடுறதுக்கு நம்ம எதையாவது செஞ்சு சாப்பிடலாம். அதுவுமே அவங்க சொல்லியே அனுப்புனாங்க, இது கொடுத்தோம்ல சொல்லியே அனுப்புனாங்க, தேங்காய்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரி, ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன், பிளான் பண்ணேன். அப்போ நம்ம வீட்டில் எப்படியும் கூட்டு பொரியல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படியே செஞ்சாலும் கொஞ்சோண்டு தான் தேங்காய் யூஸ் பண்ணுவோம், நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ இந்த தேங்காய் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் பால் எடுத்து ஒரு சாதமாக செஞ்சுடுவோம் சொல்லிட்டு செஞ்சுட்டேன். ஆனால் உண்மை அதுதான், புள்ளை இல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இன்னைக்கு வந்து புள்ளை இல்லாமல் நான் செய்கிற காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். தேங்காய் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிடவும் செய்யணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தேங்காய் பால் சாதம் தோணுச்சு. இன்னொன்று என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்டேன், அவங்களுமே எங்கள் வீட்டில் தேங்காய் சாதம், எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம்னு 2 நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஏன் அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணவா? நீ தான் பயங்கரமாக செய்விய. நான் பயங்கரமாக செய்ய மாட்டேன்னு சொல்ல. ஆனால் என்னன்னா, எனக்கு அவங்க வந்து செஞ்சது ஞாபகம் வந்துச்சு. அப்போ நம்மளும் அந்த தேங்காய் பால் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் செஞ்சுடுவோமே சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாதம் தான் நம்ம வீட்டில். தேங்காய் பால் சாதம் நான் நல்லாவே செய்வேன், எங்கள் வீட்டில் நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால சரி ஓகே செஞ்சுடுவோம் சொல்லிட்டு செஞ்சுட்டேன். அப்புறம் என்ன, நான்வெஜ் நம்ம சாப்பிட மாட்டோம், இதுக்கு காம்பினேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சின்ன காலிஃப்ளவர் வீட்டில் கிடந்துச்சு. அதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டோம்னா அதை வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு